அன்புள்ள ஓம் சரணவ யூடியூப் நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரம் வார ராசி பலனை உங்களிடம் வழங்கக்கூடிய நான் இப்போது ஜனவரி 27 முதல் பிப்ரவரி 2 வரை உள்ள இவ்வார பலனை வழங்க உள்ளேன். மேஷ ராசி நேயர்களே, வீண் பழிச்சொல்லுக்கு செவிசாய்க்காமல் எதிலும் துணிவோடு செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதனால் எதையும் எதிர்கொண்டு ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பானது இந்த வாரத்தில் உண்டு. குருவானவர் 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பண விஷயத்தில் மட்டும் சற்று சிக்கனமாக செயல்படுவது மிக மிக நல்லது. 8இல் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் கூட வருகின்ற 29ஆம் தேதி முதல் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட படிப்படியாக விலகி முன்னேற்றமான பலன்கள் உண்டாகும். இந்த வாரத்தில் உங்களுக்கு 27, 28 ஆகிய 2 நாட்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும். 29, 30, 31 ஆகிய 3 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் அந்த 3 நாட்களில் மட்டும் சற்று நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது, முருக வழிபாடு செய்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். ரிஷப ராசி நேயர்களே, சாமர்த்தியமாக செயல்பட்டு பல வெற்றிகளை குவிக்கும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் ராகு பகவானும், அது மட்டும் இல்லாமல் சமசப்தமஸ்தானமான 7இல் குரு, லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது சகல விதத்திலும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். உங்களுடைய செயல்களுக்கு பரிபூர்ண வெற்றி கிடைக்கும். எடுக்கும் முயற்சியில் சாதகமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் எளிதில் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நெருங்கியவர்களின் ஆதரவால் பல்வேறு வகையில் முன்னேற்றமான பலன்களை பெறுவீர்கள். மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவீர்கள். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும். 1, 2 ஆகிய 2 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் அந்த 2 நாட்களில் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு செய்வது, அது மட்டும் இல்லாமல் விநாயகர் வழிபாடு செய்வது வளமான பலன்களை உங்களுக்கு தரும். மிதுன ராசி நேயர்களே, சிறந்த அறிவாற்றலால் பல்வேறு விஷயங்களில் சாதிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சுக்கிரனானவர் 29ஆம் தேதி முதல் சஞ்சரிப்பதும் ஒரு நல்ல அமைப்பாகும். இதன் மூலமாக எதிர்பாராத சில உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலானது உங்களுக்கு உண்டாகும். குருவானவர் 6இல் இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது, பண விஷயத்தில் சற்று நிதானத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சூரியனானவர் கேது, புதன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் உணவு விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது, ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 29, 30, 31, 1, 2 ஆகிய 5 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது சிறப்பாக இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலானது உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் சற்று நிதானத்தோடு செயல்படுவதும், மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் சற்று கவனமாக செயல்பட்டாலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலமானது உங்களுக்கு உண்டாகும். இந்த வாரத்தில் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது, விஷ்ணு வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உயர்ந்த லட்சியத்துடனும் சிறப்பான கற்பனை திறனும் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் குருவானவர் 5இலும் சனியானவர் 6இலும் சஞ்சரிப்பதால் பண வரவுக்கு பஞ்சமில்லாமல் தொழில் வியாபார நிலையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு
நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்றாலும் சூரியன், கேது, புதன் ஆகிய கிரகங்கள் 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது, முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. தாராள தன வரவால் குடும்பத்தில் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்களும், பிள்ளைகளால் சுபிட்சமும், தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய யோகங்களும் ஒரு பக்கம் இருந்தாலும் நிதானமாக செயல்பட்டால் பல்வேறு ஏற்றங்களை எளிதில் அடைய முடியும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது பிப்ரவரி 1, 2 ஆகிய 2 நாட்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் அம்மன் வழிபாடும் சிவ வழிபாடும் செய்வது மிக மிக சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, சூதுவாது இல்லாமல் எதிலும் வெளிப்படையாக மற்றவர்களிடம் பழகக்கூடிய குணம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன், கேது, புதன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். இதன் மூலமாக பல்வேறு வகையில் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு அற்புதமான யோகமானது உங்களுக்கு உண்டு. நெருங்கியவர்களின் ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். பண வரவு கூட ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். செவ்வாயானவர் 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நீங்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வதும், பயணங்களில் சற்று நிதானத்தினை கடைபிடிப்பதும் மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 27, 28 ஆகிய நாட்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும். குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு செய்வதும், லட்சுமி வழிபாடு மேற்கொள்வதும் மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, நீங்கள் கற்றதை மற்றவர்களுக்கு சொல்லித் தருவதில் வல்லவராகவும் பண்புள்ளவராகவும் விளங்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் ராசிக்கதிபதி புதன் சூரியன் சேர்க்கை பெற்று 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும், லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் ராகுவானவர் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் மூலமாக பல்வேறு வகையில் அனுகூலமான பலன்களை அடைவதற்கான யோகங்கள் உங்களுக்கு உண்டு. நெருங்கியவரின் ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். தொழில் நிமித்தமாக லாபகரமான பலன்களை அடைவதற்கான யோகங்கள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். செவ்வாயானவர் 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது, குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 29, 30, 31 ஆகிய நாட்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும். குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்வது சிறப்பு என பார்க்கின்ற பொழுது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது, முருக வழிபாடு செய்வது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு தரும். துலா ராசி நேயர்களே, கவர்ச்சியான தோற்றமும், தவறு செய்பவர்களை தைரியத்தோடு கேள்வி கேட்பதில் வல்லவராகவும் விளங்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சனி நல்ல பலமாக சஞ்சரிப்பதும், 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். புதனானவர் 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தனஸ்தானத்தில் குரு பகவான் நல்ல சிறப்பாக இருப்பதால் நல்ல காரியங்கள் பல எளிதில் கைகூடக்கூடிய அமைப்புகள், தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் எளிதில் கைகூடுவதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு உன்னதமான நிலையானது இந்த வாரத்தில் உண்டு. பிள்ளைகளால் சுபிட்சங்கள் இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது சிறப்பாக இருக்கும். கடந்த கால சோதனைகள், கடந்த கால ஆரோக்கிய பாதிப்புகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாகவும் தெம்போடும் செயல்படுவீர்கள். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 27, 28, பிப்ரவரி 1, 2 ஆகிய நாட்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் சிவ வழிபாடும் விநாயகர் வழிபாடும் செய்வது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, எதிலும் துணிவோடு செயல்படக்கூடிய உங்களை மற்றவர்கள் எளிதில் பேசி வெற்றி பெற முடியாது. பேச்சாற்றல் சிறப்பாக கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதனால் எதிலும் துணிவோடு செயல்பட்டு பல வெற்றிகளை பெறுவீர்கள். நெருங்கியவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும்
எதிர்பாராத உதவிகள் சில கிடைத்து அதன் மூலமாக வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் வேலை பளு சற்று அதிகப்படியாக இருந்தாலும் மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது ஆதரவானது சிறப்பாக இருந்து அதன் மூலமாக மகிழ்ச்சியும் பூரிப்பும் நிம்மதியும் உண்டாகும். நிதானமாக செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும். உழைப்பு அதிகமாக இருக்கும், கிடைக்கக்கூடிய பலனானது சற்று குறைவாக இருக்கும். சற்று பொறுமை காத்தால் பல்வேறு வெற்றிகளை குவிக்க முடியும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 29, 30, 31 ஆகிய நாட்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது, ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றோர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, எதிலும் நிதானமாகவும் கவனமாகவும் செயல்படக்கூடிய சுபாவம் கொண்ட உங்களுக்கு ராசிக்கதிபதியான குரு பகவான் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசிக்கு 2இல் சூரியன் 4இல் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. வீண் வாக்குவாதங்களால் குடும்பத்தில் அமைதி குறையும். தொழில் ரீதியாக சிறு சிறு நெருக்கடிகள் இருக்கும். எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவுகள் கிடைப்பதற்கு தடங்கல்கள் இருக்கும். எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று சிந்தித்து நிதானித்து செயல்படுவது, முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரியிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் பேச்சில் மட்டும் சற்று நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் எந்த நாட்களில் சாதகமான பலன்களை அடைவதற்கான யோகங்கள் இருக்கிறது என பார்க்கின்ற பொழுது 27, 28, 1, 2 ஆகிய நாட்கள் சிறப்பாக இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் சிவ வழிபாடு செய்வது, முருக வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் எதையும் பொருட்படுத்தாமல் எதிலும் நிதானமாக செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். இதனால் எதையும் எதிர்கொண்டு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு உன்னதமான யோகமானது உங்களுக்கு உண்டு. புதனானவர் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். நீங்கள் பேச்சில் மட்டும் சற்று நிதானத்தோடு இருந்து முன்கோபத்தை குறைத்து கொண்டு செயல்பட்டால் பலமான பலன்களை அடைய முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் குறைந்து பலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அற்புதமான நிலையும் இந்த வாரத்தில் உண்டு. அடுத்து இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, சிவ வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசினியர்களே, மற்றவர்கள் மனதை புண்படுத்தாமல் எதிலும் நிதானமாக செயல்படக்கூடிய சுபாவம் கொண்ட உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் ராகுவும் லாபஸ்தானத்தில் சனியும் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். இதனால் எந்தவித நெருக்கடியும் சமாளித்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. செவ்வாயானவர் 2இல் சஞ்சரிப்பதாலும் சூரியனானவர் 12இல் சஞ்சரிப்பதாலும் முன்கோபத்தை மட்டும் சற்று குறைத்து கொண்டு உடன் இருப்பவர்களிடம் பேசுகின்ற போது சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும். கடந்த சில நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி சாதகமான பலன்களை அடையக்கூடிய வாரமாக இவ்வாரம் இருக்கும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 29, 30, 31, பிப்ரவரி 1, 2 ஆகிய நாட்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு செய்வது, சிவ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. மீன ராசினியர்களே, மற்றவரிடம் அன்பாக பழகக்கூடிய குணம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பது, பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் குரு, சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் மூலமாக பல்வேறு வகையில் முன்னேற்றமான பலன்களை அடைவீர்கள். நெருங்கியவர்களின் ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தாராள தனவரவால் கடந்த கால சோதனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து பலமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் உங்கள் மீது இருந்த பழிச்சொல்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு உன்னதமான நிலையும் இந்த வாரத்தில் உண்டாகும்.
குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அனைத்தும் மறைந்து மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும். பிள்ளைகளால் அனுகூலங்கள் உண்டு. புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இந்த வாரத்தில் உண்டாகும். இந்த வாரத்தில் 27, 28 ஆகிய 2 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறது. ஒரு வளமான நாட்கள் என்ன என பார்க்கின்ற போது பிப்ரவரி 1, 2 ஆகிய 2 நாட்கள் மிக சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு செய்வது, லட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். ராகு கேது பயிற்சி பலன்கள், புத்தாண்டு பலன்கள், மாத பலன்களை தெரிந்து கொள்ள உங்களது ஓம் சரவணபவ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.